தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். நான் சின்னக்குடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய மகளின் பர்த்டே இன்றைக்கு. அதுக்காக ஹல் கட்டு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் கல் மாதிரியே தண்ணி எல்லாம் இருக்குது. சொன்னால் நிறைய மீன்கள், விதவிதமான மீன்கள் எல்லாம் உள்ளுக்கு இருக்குது இந்த கட்டிடத்துக்குள்ள. இந்த குவாரியத்துக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்ப்போம். முன்னுக்கு என்ட்ரன்ஸில் போய் டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணினபடியாக டிக்கெட் நாங்கள் அங்கேயே எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். அப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். போய் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் எல்லாம் இங்கேயே இருக்குது. நாங்கள் ஆன்லைனில் எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இல்லாட்டி இதில் க்யூவில் நிற்க வேண்டி வரும். இது ஒரு பெரிய உயரமான அடுக்கு மாடி கொண்ட கட்டிடம். இதுக்கு கீழே கடல் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. அதுவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். டிக்கெட்டின விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போட்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அப்படியே உள்ளுக்கு என்ட்ரன்ஸால் போய் நாங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு லிஃப்டில் போகிறதுக்கு க்யூவாக இருக்குது. அதால் நாங்கள் படியில் ஏறி போகிறோம். படியில் ஏறி போகிறேன்டா கொஞ்சம் கஷ்டம்தான் மேலே ஏறி போகிறதுக்கு. ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் இதில் ஏறி போகிறது ஈஸியாக இருந்தபடியாக நாங்கள் இதில் ஏறி போகிறோம். நல்லா இருட்டா கிடக்கு. என்ன ஆச்சுங்க இந்த இடத்துக்குள்ள உள்ளுக்கு வந்தோம்னு சொன்னால் ஒரே இருட்டு, கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. இந்த ஃபீலிங் எப்படி இருக்குமென்னு பார்த்தா நாங்கள் கடலுக்கு அடியில் எப்படி நாங்கள் போகைக்குள்ள ஒரு நீர்மூழ்கி கப்பலில் போகிற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று தான் இதுக்குள்ளே இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு அடுக்கு மாடிகள்லையும் ஒவ்வொரு விதவிதமான மீன்கள் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பென் குயின் அப்படி நிறைய இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல நின்று வடிவாக பார்க்குறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஒவ்வொரு மீன்களும் விதவிதமாக இருக்குது. இதுக்கு திருக்கை இருக்குது, பெரிய பெரிய சுறாவுகள் எல்லாம் இருக்குது. இது ஒரு சுறாவின் ஒரு பல்லு செட் அப்படியே கொழுவி இருக்குது. விதவிதமான நிறைய மீன்கள் இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உள்ளுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் ஒரு குகைக்குள்ளே நிற்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்குது. அது பார்க்க உள்ளுக்கு போனால் தான் அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி விளங்கும். நல்லா இருக்குது. இறால், ஒவ்வொரு விதவிதமான இறாலுகள் எல்லாமே இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். நல்ல இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உள்ளுக்கு கேண்டீன் எல்லாம் இருக்குது, வடிவாக சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு பிறகு நாங்கள் போக கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் பாருங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குன்றதை சுற்றி காட்டுறேன். உங்களுக்கு பிடிக்குமென்று நினைக்கிறேன். பாருங்கள், வாங்க. எப்படி குவாரியம் இருக்குது, இது கடலுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்கோடு இருக்கிறத உங்களுக்கு உணர்வால் வெளிப்படுத்த முடியாது. என்னன்னு சொன்னால் நான் படம் காட்டுறபடியாக நல்லா இருக்குது. பெரிய திமிங்கலத்தை பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்ப்போம்.
going on his gym. So hot. That's wicked. Oh, look at him. Get freaked out about himself. What do you say? Of what? கண்ணாடி புடியா என்ன கண்ணாடி புடியா இப்படியே எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்து இதில் கிஃப்ட் ஷாப் இருக்குது. அதில் நாங்கள் தேவையானதுகள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு ஞாபகத்துக்குரிய சாமான்கள் எல்லாம் வாங்கி கொண்டு நாங்கள் வீட்டுக்கு புறப்பட போகிறோம். இந்த கடலை பார்த்திங்கன்னா செட்டியான கருப்பாக கிடக்குது, தண்ணி சேறு தண்ணி மாதிரி கிடக்குது, ஒரு வித்தியாசமாக தான் கிடக்கு இந்த இடம். இப்போ இந்த இடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வழிக்கிட போகிறோம். இந்த இடம் யூகேயில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குவாரியம்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி உங்களோட கமெண்ட்ஸை இதில் பதிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.